எல்லாரும் பாத்ரூம் தான் பண்ணுறோம். யாருமே வீட்டுக்குள்ளே இல்லை பெட்ரூம் கூட பண்ணுறது கிடையாது. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமா நம்ம அதனால நீங்கள் மாஸ்டர்பேட் பண்ணாமல் இருக்கிறது வந்து தப்பு கிடையாது. மாஸ்டர்பேட் பண்ணாமல் இல்லைன்னா என்ன ஆகும்னா இப்போ செக்ஸ் டாய்ஸ் யூஸ் பண்ணும்போது இட் பி ப்ரீ டெஸ்டட். அது வந்து உங்களோட பாடிக்கு எதுவும் ப்ராப்ளம் பண்ணாது. ஏன்னா சில பேர் வந்து மாஸ்டர்பேஷனே வந்து ஒரு தெய்வ குத்தம்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணவும் மாட்டாங்க. ஈவன் பெண்களாலும் சரி ஆண்களாலும் சரி யூரின் போயிட்டு வரும்போது ஒரு சில ட்ராப்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ மாஸ்டர்பேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டா நமக்கு தெரிஞ்சது வந்துட்டு மேல் ஃபீமேல்னு சொல்கிறோம். பட் ஆக்சுவலாக மற்ற செக்ஷுவாலிட்டி நிறைய பேர் இருக்காங்க. எல்லோருமே வந்துட்டு செக்ஸ் டாய்ஸ் ஆஃபர் பண்ண முடியுமான்னா எல்லாராலையும் பண்ண முடியாது. ஸோ வெஜிடபிள்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணுறது நல்லதா இல்லை கெட்டதா? ஸோ என்னென்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி செக்ஸ் டாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு விதமான மெட்டீரியலில் செஞ்சுருக்கு. அந்த மெட்டீரியல் எனிதிங் இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே நான் லிவிங் திங்ஸ். அந்த மெட்டீரியல்ஸ் எட்டுன்னு வரும்போது எல்லாமே ப்ரீ டெஸ்டட் தான் வரும். ஸோ இப்போ செக்ஸ் டாய்ஸ் யூஸ் பண்ணும்போது இட் பி ப்ரீ டெஸ்டட். அது வந்து உங்களோட பாடிக்கு எதுவும் ப்ராப்ளம் பண்ணாது. ஏன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை, நீங்கள் இன்னராகவும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அது இப்போ வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா அதில் இருக்க ரசாயன பொருட்கள், இப்போ அதில் ப்ரிசர்வ் பண்ண வேண்டிய ரசாயன பொருட்கள் சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக யூஸ் பண்ணல, ப்ராப்பர் ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணலைன்னா டிஃப்ரெண்ட்டாக அது கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ் வர சான்சஸ் இருக்குது. செகண்ட் வந்து செக்ஸ் டாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸ் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இந்த சைஸில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பட் நேச்சுரல் திங்ஸ் கிடைக்கிறது வந்து சைஸஸ் வராது ஆக்சுவலாக. ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரும். பட் ஆனால் என்னென்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் செக்ஸ் டாய்ஸ் வந்து ரியலி நீடடா அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இந்த செக்ஷுவல் இது இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம செக்ஸ் டாய்ஸ் வேணுமான்னு சொல்கிறது நமக்கு மோஸ்ட் ஆஃப் த 90% தேவைப்படாது. பட் பீப்புள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நாங்கள் பண்ணுற இது வந்து பத்த மாட்டுக்குது, ஸோ எங்களுக்கு தப்பாக பண்ணுறோம். அந்த சில டவுட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க போகிறாங்க. ஏன்னா ஒரு இது போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 100 ஆன்சர் வந்துடும். பட் அந்த 100 ஆன்சருமே உங்களுக்கு கேட்ட கொஷனுக்கு கரெக்டானு தெரியாது. நம்ம அந்த மாதிரி இப்போ மாஸ்டர்பேஷனே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க உடல்நலத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா இல்லை எதுவும் ஏற்படும்? இது ஒரு நல்ல கேள்வி. என்கிட்ட வர நிறைய பேர் கேட்குறது. மாஸ்டர்பேஷன்றது வந்து இட்ஸ் அ ப்ராசஸ். நம்ம வந்து கற்றுக்கிறது வேணும். சில ரிலீஜியஸ் ரீசன் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து மாஸ்டர்பேஷனே வந்து ஒரு தெய்வ குத்தம்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணவும் மாட்டாங்க. சில பேருக்கு அந்த அவேர்னஸே இல்லாமல் கூட போய்ட்டு சில பேருக்கு. பட் ஆனால் மாஸ்டர்பேஷன்றது வந்து இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் அது ஒரு ஃபார்ம் ஆஃப் இன்டர்கோர்ஸ் பிஃபோர் யுவர் ரியல் இன்டர்கோர்ஸ். அதனால் நீங்கள் மாஸ்டர்பேட் பண்ணாமல் இருக்கிறது வந்து தப்பு கிடையாது. மாஸ்டர்பேட் பண்ணாமல் இல்லைன்னா என்ன ஆகும்னா ஒரு வெட் ட்ரீம்ஸ்னு வரும். நம்ம தூக்கத்தில் வந்து விந்து வெளியில் வந்துடும். அது வந்து ஒரு காமனான விஷயம். அது என்ன நினைக்கிறாங்கன்னா தப்பான விஷயம் நடந்துடுச்சு ஏதோ ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா விந்தணுக்கள் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எல்லாரும் தப்பாக நினச்சிக்கிறது என்னென்னா விந்தணுக்கள் வந்து ப்ரொடியூஸ் நம்ம அந்த வயசுக்கு வந்ததுக்கப்புறம் விந்தணுக்கள் வந்து நமக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பெண்கள் பொறுத்த வரைக்கும் அந்த 10-11 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும் அந்த நம்ம இது பியூபர்ட்டி வரதும் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி எல்லாருக்கும் தெரிய வரும். பட் பசங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன பசங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வர ஏஜ் வந்து ஓனரில் சிமிலராக இருந்தாலும் நம்ம வெளியே தெரியறது கிடையாது. என்ன ஆகும்னா அந்த சீமன் எஜாக்குலேஷன் வந்து நம்ம தூக்கத்தில் ரிலீஸ் ஆகிடும். ஸோ மாஸ்டர்பேஷன் வந்து தப்பு கிடையாது. அது பண்ணாமல் இருந்தாலும் அது வந்து தப்பு கிடையாது. பட் என்னென்னா அது பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு பண்ணாலும் சரி கொஞ்சம் நாள் கேப் வரும்போது உங்களுக்கு அந்த ஏஜ் குரூப் வரும்போது ஹார்மோன் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்கும். ஸோ ஹார்மோனல் விளையாட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ வந்து அந்த எஜாக்குலேஷன் வந்து ரொம்ப காமன். ஸோ வெட் ட்ரீம்ஸையும் நம்ம வந்து தப்பாக எடுத்துக்கூடாது. மாஸ்டர்பேட் பண்ணலைன்னா தானாக ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம். அதனால் இது மட்டும் மைண்டில் இருந்தாலே போதும். இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸே வரவே வராது. ஓகே சார். இப்போ மாஸ்டர்பேட் பண்ணலன்னா வேறு எதுவும் பெரிய பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி இருக்குங்களா இல்லை அது நார்மல் தான்? மாஸ்டர்பேஷன் பண்ணாமல் இருந்தால் பிரச்சனைகள் எதுவும் வராது. பண்ணுறதாலையும் பிரச்சனைகள் என்ன வராது. என்ன நம்ம வந்து எதையாவது படிச்சுட்டு நம்ம பண்ணுற விஷயத்தில் வந்து தப்புன்னு நம்ம நினச்சி பயந்து அது நினைக்க ஆரம்பித்தோன்னா எல்லா பிரச்சனைகளும் வரும் கண்டிப்பாக. ஓகே சார். இப்போ வெட் ட்ரீம்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. அது பெண்களுக்கும் வெட் ட்ரீம்ஸ் ஏற்படுமா இல்லை மாஸ்டர்பேட் பண்ணுறவங்களுக்கும் வெட் ட்ரீம்ஸ் ஏற்படுமா? மாஸ்டர்பேட் பண்ணுறவங்களுக்கும் வெட் ட்ரீம்ஸ் இருக்கும், மாஸ்டர்பேட் பண்ணாதவங்களுக்கும் வெட் ட்ரீம்ஸ் இருக்கும், ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும். பட் ஆனால் என்னென்னா ஆண்கள் பொறுத்த வரைக்கும் வெட் ட்ரீம்ஸ்ன்றது வந்து எஜாக்குலேஷன் கண்டிப்பாக இருக்கும். பெண்கள் பொறுத்த வரைக்கும் எஜாக்குலேஷன் இருக்கும். பட் அந்த எஜாக்குலேஷன் ஃபார்ம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன நினச்சிக்கிறாங்க அப்படி பெண்கள் அப்படின்னா எஜாக்குலேஷன் இப்போ மேலுக்கு வந்து நிறைய ஒரு சீமன் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வெளியில் வருது அப்படின்ற மாதிரி ஃபீமேலுக்கும் அந்த மாதிரி வந்தால் தான் நார்மல்னு நினச்சிக்கிறாங்க. பட் அசச் அப்படி கிடையாது. ஆனால் ஃபீமேலுக்கும் அது நடக்கும், மேலுக்கும் அது நடக்கும். என்னென்னா இப்போ ஒரு பர்சன் வந்து நார்மலாக மாஸ்டர்பேட் பண்ணுறாரு, இப்போ திடீர்னு ஒரு பண்ணிகிட்டு இருக்காரு, ஒரு 10 days பண்ணவே இல்லை அப்படின்னா பிரெயின் பொறுத்த வரைக்கும் அவங்கள எஜாக்குலேஷன் இருக்கும் கண்டிப்பாக. சப்போஸ் எஜாக்குலேஷன் இல்லை அப்படின்னா ட்ரீம் அது வந்து கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ என்ன ஆகுனா ட்ரீம்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த தூக்கத்தில் இருக்கும்போது தானே ரிலீஸ் ஆகிடும். அதனால் அது ரொம்ப காமனான விஷயம் தான். நத்திங் டு பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது.
ஓகே சார். இப்போ ப்ரைவேட் பார்ட்டை வந்து ஹைஜீனாக வச்சுக்கிறதுக்கு நிறைய வாஷோ லிக்விட்ஸோ ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? நார்மலாக வாட்டரில் வாஷ் பண்ணாலே போதுமா, இல்லை லிக்விட்ஸ் யூஸ் பண்ணலாமா? ஸோ இது வந்து ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறதுன்றது வந்து நம்ம வந்து யூஸ்வலாக மேலே விட ஃபீமேலுக்கு வந்து ரொம்ப எஜுகேஷன் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த பீரியட்ஸ் வர காலங்களில் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசுலேருந்தே நிறைய சொல்ல ஆரம்பிப்பாங்க. மேலே பொறுத்த வரைக்கும் நம்ம உடுத்துகிற உள்ளாடைகள் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒன்று தான் உடுத்தணும். இல்லை ரொம்ப சோக்காகிடுச்சு நீங்கள் விளையாடுறீங்க ரொம்பன்னா கண்டிப்பாக அதை வந்து சேஞ்ச் பண்ணுறது பெட்டர். சரி, நீங்கள் வந்து சொல்யூஷன்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும்? எனி மெடிக்கேஷனுங்க ஏதாவது ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணனாலும் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண பழகிக்கணும். சரி, நம்ம பெரியவங்களாம் யோசிச்சு பாருங்கள். அந்த நேரத்தில் வந்து கோமணம் தான் கட்டிட்டு இருந்தாங்க. ஈவன் பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து அதே கோமணத்தை கொஞ்சம் நல்லா மடித்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன் அதை துணி வைக்கிறாங்கன்னா அது வெட்டாயிடுச்சு அப்படின்னா உடனே எடுத்து காய போட்டுருவாங்க. அதே மாதிரி ஆண்கள் பொறுத்த வரைக்கும் அந்த காத்தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து நிறைய மோர் பெஸ்ட் லக்ஸுரின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு செக்ஷுவலாக. பட் நீங்கள் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ரெகுலராக நீங்கள் வந்து குளிக்கும்போது நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணுவீங்க. நார்மலாக என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது போட்டு வாஷ் பண்ணாலே போதும். ரொம்ப டைட்டாக மட்டும் பேண்ட் போட்டுட்ருக்காதீங்க, ரொம்ப டைட்டாக ஜட்டி போட்டுட்ருக்காதீங்க. யூஸ்வலாக விஜெட்டி போடுறது நல்லது சொல்லுவோம். பாக்ஸர்ஸ் சில பேர் போட்டால் நிறைய காற்றுன்னு சொல்லுவாங்க. பட் பாக்ஸர்ஸ் போடுறத விட விஜெட்டி போடும்போது உங்களோட ஆண் உறுப்பில் இருக்க அந்த விரைகள் எல்லாமே தொங்கிட்டு இருக்கும் நார்மலாகவே. ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் அதில் ரத்த ஓட்டங்களில் எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கும். அதனால் அது ஒன்று பண்ணலாம். ஸோ இது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ப்ரைவேட் பார்ட்ஸில் ஸ்மெல் வர்றது எல்லாருக்குமே ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஸ்மெல் வர்றது பெரிய விஷயமா? அதனால ஏதாவது உள்ள ஆபத்து இருந்தால் தான் அப்படி ஸ்மெல் வருமா, இல்லை அது நார்மல் தானா? அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழிகள் இருக்குது? சரி, இப்போ நம்ம வந்து இப்போ வெளியில் ஒரு ரைடு போய்ட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து பக்கத்து கடைக்கு போயிட்டு வரனாலே 1/2 மணி நேரம் ஆகிடுது. ஏன்னா இருக்க டிராஃபிக்கில் எந்த டைம் போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன ஆகுதுன்னா போயிட்டு வரும்போது நம்ம நார்மல் ஸ்வெட் வரும். நார்மல் ஸ்வெட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஸ்மெல் வரும். பட் நம்ம உள்ளங்க கையில் இருக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எக்ஸ்போஷர் டு ஏர் இருக்கும். பட் நம்மளோட ப்ரைவேட் பார்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் டு ஏர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஸ்மெல் வந்து கொஞ்சம் நிறைய வரும். அதே மாதிரி சில பேர் யூரின் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஈவன் பெண்களாலும் சரி ஆண்களாலும் சரி யூரின் போயிட்டு வரும்போது ஒரு சில ட்ராப்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு சில ட்ராப்ஸ் அங்கேயே தேங்கி இருக்கும்போது அந்த யூரின் ஸ்மெல் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்பராக ஹைஜீனை மெயின்டைன் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு இந்த ஸ்மெல் வந்து நார்மல் தான் ஆக்சுவலாக. அதனால் அதில் எதுவும் தப்பு கிடையாது. அதுலேயே உங்களுக்கு அடிபட்டுருக்கு, இல்லை ஒரு மாதிரி சேல் மாதிரி வருது, இல்லை ரத்தம் மாதிரி ஏதாவது இருக்குது, இல்லை ஸ்மெல் வந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்குன்னா உள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் ஆக்சுவலாக. அது நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஆசஸ் நீங்கள் என்னென்னா ஹைஜீன் மட்டும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்மெல் போயிடும். ஆனால் ஸ்மெல்லே இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஏன் அப்படின்னா அது நம்மளோட நார்மல். நம்ம ஸ்வெட் எங்கே இருக்கோ அதே மாதிரி உடம்பு ஃபுல்லாக எல்லாத்துக்குமே ஸ்வெட் இருக்கும். பட் ஹவ் யூ ஆர் மெயின்டைனிங் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ ப்ரைவேட் பார்ட் அண்ட் அண்டர் ஆர்ம் ஷேவிங் பற்றி பார்த்துட்டோம்னா மேல் அவ்வளோவா அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் ஃபீமேல்ஸ் தான் அடிக்கடி ஷேவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடிக்கடி ஷேவ் பண்ணுறதோ இல்லாட்டி அந்த ரேசர் யூஸ் பண்ணுறது, க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது தானா, இல்லை ஷேவ் பண்ணாமல் ஒரு 1 or 2 months விட்டுறது சேஃப் தானா? என்ன ஆகுது அப்படின்னா யூஸ்வலாக இப்போ அந்த எதுவுமே வந்து நம்ம எப்படி வந்தோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த காலத்தில் எதுக்காக வந்து அங்கே எல்லாத்துலேயும் முடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம வந்து வேறு எக்ஸ்போஸ் டு த ஏரில் வந்து எல்லா பிரச்சனைகளுமே இருக்கும். அந்த ஏர் அதே மாதிரி இப்போ ப்ரைவேட் பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் வந்து 1 degree வந்து நம்ம பாடி டெம்பரேச்சர் விட கம்மியாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து ஹேர் தான். அந்த ஹேர் தான் என்ன போகணும்னா ஹேர் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஹேரை எடுக்காதது வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவாலிட்டி. சில பேருக்கு வந்து ஷேவ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து சுத்தமாக இருக்குன்னு நினைப்பாங்க. சில பேர் முடியே வச்சுருந்தாலும் ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க. நீங்கள் நிறைய மூவிஸ் பார்ப்பீங்க, இவ்வளோ பெரிய தாடி வச்சுருப்பாங்க. ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அசஸ் மெயின்டைன் பண்ணிங்கனாலே போதும். அதில் வந்து ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம வந்து சில பேர் வந்து ரேசர் யூஸ் பண்ணுறாங்க. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிளேட் இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் பண்ணி பிளேடு வச்சுட்டு பண்ணுவாங்க, அந்த பிளேடை சூடு பண்ணிட்டு பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே ரெடிமேட்ஸ் வந்துச்சு. ரெடிமேட்ஸ் வரும்போது என்னென்னா ப்ராப்பர் ஷேவிங் மெத்தட் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவசரமாக பண்ணுறோம், எல்லாரும் பாத்ரூம் தான் பண்ணுறோம், யாருமே வீட்டுக்குள்ளே இல்லை பெட்ரூம் கூட பண்ணுறது கிடையாது. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமா நம்ம தப்பான விஷயம் நினச்சிட்டு அவசரமாக பண்ணுறோம், மைண்டு பண்ணுறோம். அது பண்ணுறது நீங்கள் பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணி அடிப்படாமல் எங்கேயும் கீரல் இல்லாமல் பண்ணிங்கன்னா போதும். பட் அதுக்காக நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கெமிக்கல் தான் யூஸ் பண்ணி பண்ணணும், இல்லை இந்த பிராண்டு தான் பெஸ்ட்டு அப்படின்றது எல்லாமே சம்மித். ஏன்னா நமக்கு கிடைக்கிற இப்போ நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம், விளம்பரங்கள் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி வர நாலேஜ் தான் தவிர அசஸ் நீங்கள் வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு அது ரொம்ப ஏன்னா என்னென்னா ஹேர் இருக்க நிறைய ஸ்வெட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த க்ளீனிங் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கனாலே அது போதும். அதுக்காக கெமிக்கலும் ரீசன் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே யூஸ் பண்ணாலும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும், உங்களை டேமேஜ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பெட்டராக. நம்ம இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், நிறைய கொஷின்ஸ் நீங்கள் கேட்டிங்க, நிறைய சொன்னோம். திருப்பி நம்ம இந்த வீடியோ எல்லோரும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா கொஷனுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு லைன் மட்டும் கூட இருந்துகிட்டே இருக்கும், காமனாக இருக்கும்.
ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே கொஷின் தான் இருக்குது, என்னென்னா பயப்பட வேண்டாம், தப்பாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது என்னென்னா இட்ஸ் அ ஃபேக்ட். ஸோ நம்ம நினைக்கிறது எல்லாமே நமக்கு வந்து திங்கிங், நமக்கு இருக்கிற எக்ஸ்போஷர்ஸ், நம்ம இருக்கிற சோஷியல் மீடியாஸ் எல்லாமே, நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆனால் என்னென்னா அது எல்லாமே ஒரே லைனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கரெக்ட் கிடையாது. அதில் வந்து தீர விசாரித்து கண்டுபிடிக்கணும்னு வாங்க, அது ஒரு பாயிண்ட் மட்டும் நான் எம்ஃபசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே சார், கண்டிப்பாக ஒரு செல்ஃப் ப்ளஷர் அண்ட் செல்ஃப் ஹைஜீன் பற்றி மக்களுக்கு இவ்வளோ நேரம் விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.